இந்த பிரியாணி பாட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் சொல்லலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நார்மலான பிரிண்டர் டிசைன் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்ட்ல பண்ணியிருக்காங்க. இது என்றைக்குமே அழிஞ்சு போகாது, அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கும். நார்மலான காஃபி ஃபில்டர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த காஃபி ஃபில்டர் ரொம்பவே ஸ்பெஷல் தான். நம்ம டேரெக்டாக வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியே நம்ம வந்து டிகாஷன் எடுக்கலாம். இந்த கொலாண்டர் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கலாம். இந்த கீ பாட் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூனிக் டிசைனாக இருக்குது. மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான். குவாலிட்டி வைஸ் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாத்திரம்லாம் என்னால் கையில் தூக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கிராஸ்கட்டில் லொக்கேட்டாக இருக்கிற காலேஸ்வரா ஸ்டோர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சிலர் இந்த ஷாப் போட சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தீங்க. பட் இன்றைக்கி தான் என்னால் போட முடிஞ்சது. இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியாஸ் ஹோம் அப்ளைன்சஸும் தெரியும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான். இவங்களுக்குன்னு சில எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸும் உண்டு. நம்ம மற்ற ஷாப்பில் பார்க்க முடியாத சில டிஃப்ரெண்ட்டான பாத்திரங்கள்லாம் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டீலில் கொடுத்துட்ருக்காங்க. ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஷாப்புக்கு டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா இவங்களுடைய குவாலிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எம்ஆர்பிலேருந்து இவங்க டிஸ்கவுண்ட்ஸும் பண்ணுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற கூப்பன் கூட காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம இவங்களுடைய சில கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிரியாணி பாட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்னே சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லுக் வைஸும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே உள்ள லிட்டில் உள்ள டிசைன் பாருங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. லிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு மேட் ஃபினிஷ் லுக்கில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரிப்ளை கடாய் அப்படிங்கிறனால நமக்கு 3 லேயர் கோட் வரும். இதனால நமக்கு வந்து ஃபுட் ஈவனாக குக் ஆகும், அடி பிடிக்காது. இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சைஸுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 2.25 லிட்டர் வருது. ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. இந்த குக்வேரில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் வந்து லேசர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரிண்ட் வந்து நமக்கு என்றைக்குமே போகாது, பெர்மனெண்ட்டாக இருக்கும். நம்ம சில பாத்திரங்களில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரிண்ட் பார்த்துருப்போம். அது வந்து நாளடைவில் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இந்த பிரிண்ட் வந்து என்றைக்குமே போகாது. லேசர் பிரிண்ட்டில் பண்ணியிருக்காங்க. கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் வந்து 4 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 5.50 லிட்டர் கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி குக் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணலாம். ட்ரிப்ளை கடாய் அண்ட் ஆல்சோ கீழே வந்து சாண்ட்விச் பாட்டம் அப்படிங்கிறனால நம்ம அடிப்பிடிக்காமல் நம்ம ஃபுட்டை குக் பண்ண முடியும். ஹீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே சமயம் அலுமினியம் கோட்டிங்கும் உள்ளே இருக்கிறனால நமக்கு கேஸ் கன்சப்ஷனாகவும் இருக்கும். இதிலே அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7.50 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் வச்சுருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் அந்த லேசர் பிரிண்ட் லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ குவாலிட்டி பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிரிண்ட் என்றைக்குமே போகாது, அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கும். இதோடைய அடுத்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் கெப்பாசிட்டியும் வருது. ஸோ 2.25 லிட்டர் கெப்பாசிட்டியிலேருந்து 11 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்குமே சைஸஸ் அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 எபோலேருந்து 3000 எபோ வரைக்கும் இருக்குது. இதில் எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. காப்பி தூள் இருக்கும், தூள் இதில் போட்டுக்கணும். சரிங்க. இதில் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கணும். சரிங்க. இது ஏர் வர்றது கரண்ட் அடுப்பில் வச்சுக்கலாம், சாதா கேஸில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் ஆகி டிகேஷன். ஆமாம், அடுப்பில் வைக்கிறோம் டைரெக்டாக. ப்ரெஷர் மேலே வரும், டிகேஷன் மேலே வந்துடும். இதில் கீழே தண்ணி ஊற்றி மேலே தூள் போட்டுக்கணும். போட்டு அடுப்பு டைரெக்டாக ப்ரெஷர் ஆனால் டிகேஷன் மேலே கழட்டிட்டு அப்படி ஊற்றணும். இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி மேக்கர் வந்து நான் எந்த ஷாப்லையுமே பார்த்ததில்ல. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சார் சொன்ன மாதிரி கீழே வந்து தண்ணி ஊற்றி அந்த ஃபில்டருக்குள்ளே நம்ம பவுடர் போட்டு டேரெக்டாக வந்து நம்ம அடுப்புலேயே வச்சு நம்ம ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து டிகாஷன் வந்துடும். அப்புறம் மேலே உள்ள அந்த டாப்பை மட்டும் கழட்டிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 800 ருபீஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. நல்ல லார்ஜ் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய சைஸும் கூட வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்விங் வாலி மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வாலி டைப்பில் சர்வ் பண்ணுறதுலாம் நம்ம ஹோட்டலில் பார்த்துருப்போம். ஈவன் வீட்டில் கூட இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம டைனிங்கில் சர்வ் பண்ணும் போது பார்க்குறதுக்கு லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸில் வந்து நம்ம புளி சட்னி, அதுக்கடுத்த சைஸில் தேங்காய் சட்னி, அதுக்கடுத்ததில் சாம்பார், அந்த மாதிரிலாம் நம்ம டைனிங்கில் சர்வ் பண்ணும் போது பார்க்குறதுக்கு லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 rupees எபோல் இருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த சர்விங் வாலிலேயே மேட் ஃபினிஷ் லுக் இல்லாமல் பிளெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கொலாண்டர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பிளாக் மெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சாதம் வடித்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற ஒரு பேஸ்கெட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து ஹேமர் டிசைன்லையும் உள்ள மேட் ஃபினிஷ் லுக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸும் நமக்கு ரொம்பவே ரிச் லுக்காக இருக்குது. இந்த பாத்திரம்லாம் வந்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கோ இல்லை குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சைஸஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த சைஸும் அதுக்கடுத்து நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த பெரிய சைஸும். இது வந்து நம்ம இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 எபோலேருந்து 2000 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்விங் செட். இது மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே வந்து பிரிண்டர் டிசைன் வர மாதிரியான மாடலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 pieces செட். இது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம செட்டாக தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி டிசைனில் வந்து நம்ம தனியாக சிங்கிளாகவும் கிடைக்கிது. பட் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா செட்டாக தான் நம்ம எடுக்க முடியும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. கையில் தூக்கும் போது அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு அந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பால் அதெல்லாம் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து 1.5 லிட்டர் நம்ம பால் வாங்கலாம். அடுத்து 1 லிட்டர், அடுத்து 3/4 லிட்டர், 1/2 லிட்டர், 1/4 லிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml. அந்த லாஸ்ட் சைஸில் வந்து நம்ம தயிர் ஊற்றி வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 எபோவ் அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சர்விங் செட்லேயே இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம செட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. செட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சிங்கிள் பீசஸாகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 pieces வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100 ml கெப்பாசிட்டியிலேருந்து 2 லிட்டர் பிடிக்கிற அளவுக்குமே கெப்பாசிட்டி வரைக்குமே சைஸஸ் இருக்குது. இதுவும் நம்ம சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் வாங்குறதுக்கு அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வித் லிட்டோடைய இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 எபோலேருந்து நமக்கு 600 எபோ வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான். இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம். அப்படியே செட்டு வேணும்னாலும் செட்டாகவும் எடுத்துக்கலாம். ஈவன் வினோத் பிராண்டில் கூட குக்கிங் அண்ட் சர்விங் செட் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் உள்ளது. இதெல்லாம் நமக்கு 400, 500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் போத் நம்ம இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த குக்வேர் பார்த்தீங்கன்னா ராம்சன் அப்படிங்கிற பிராண்டில் ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. ட்ரிப்ளை அப்படிங்கிறனால வெயிட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. வித் லிட்டோட இது கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம வந்து பிரியாணி, கிரேவி அந்த மாதிரிலாம் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா ஹெவி பாட்டம் அப்படிங்கிறனால அடிப்பிடிக்காமையும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் கோடும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காளீஸ்வரா ஸ்டோரில் உள்ள மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.